எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 22வது வசனம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவோம். பாருங்கள், இங்கே புதிய உடன்படிக்கையிலே நாம் தேவன் அண்டையிலே தைரியமாய் எப்படி சேர முடியும் என்பதை குறித்து எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். பாருங்கள், இந்த எபிரேய நிருபம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட யூத மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு அவர்களுடைய ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழ்நிலையில் அவர்கள் இயேசுவையே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நிருபத்தை எழுதுகிறார். அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பெரிதாக எண்ணின மோசே, தேவதூதர்கள், யோசுவா, அன்றைக்கி இருந்து அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்த பெரிய தேவாலயம், பலி முறைமைகள், இவை எல்லாவற்றை காட்டிலும் இயேசு பெரியவராயிருக்கிறார் என்பதை எபிரேய நிருபத்தில் ஆரம்பத்திலிருந்து ஒன்று ஒன்றாய் அவர் எபிரேய ஆசிரியர் விளக்கி கொண்டே வருகிறார். ஏன்னா இவங்க மோசே எவ்வளோ பெரியவராக இருந்தார், எங்களுக்கு யோசுவா எவ்வளோ பெரியவராக இருந்தார், எவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் நடந்தது, பலி முறைமைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அங்கேயே நாங்கள் தேவனை ஆராதித்தது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை பெருசாக பேசி கொண்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால சில பிரச்சனைகளை, நெருக்கடிகளை தங்கள் வாழ்க்கையில் சந்தித்த உடனே இதை விட்டுட்டு போயிடலாம், இவரை ஏற்றுக்கொண்டு இதனால் எங்களுக்கு பிரச்சனை தான் வந்திருக்குன்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, விட்டுட்டு போயிடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் எழுதுகிறார், இல்லை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் திரும்பி போகணும்னு நினைக்கிற அந்த யூத மதத்தை விட, அந்த பலி முறைமைகளை விட இவர் பெரியவர். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பலி செலுத்தினா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்காக எல்லாவற்றுக்குமாக ஒரே பலியாக இவர் செலுத்தப்பட்டிருக்கிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் துர்மனசாட்சியே இல்லாமல் வாழலாம். அன்றைக்கி நீங்கள் ஒரு வருஷம் பலி செலுத்துவீங்க, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலி செலுத்த வேண்டியிருக்கும், இல்லை ஏதோ திரும்படியும் இடையிலையே உங்கள் மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துதுன்னா மறுபடியும் பலி செலுத்த வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் அவர் தம்மை ஒரே தரம் பலியாக செலுத்தி தம்முடைய சரீரத்தின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக ஒரு புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார், ஒரு புதிய வழியை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த வழியில் நீங்கள் துர்மனசாட்சி, மனசாட்சியில் நீங்கள் அந்த கெட்ட நினைவுகள், எண்ணங்கள், குற்ற உணர்வுகள் எல்லாம் நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்டவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோட, விசுவாசத்தின் ஒரு பூரணமான நிச்சயத்தோட அவரிடத்தில் சேரக்கடவோம். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை இவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இவரை விட்டுட்டு எங்கே போக போகிறீங்க? இவரை விட்டால் வேறு வழியே இல்லை, இவரை விட்டால் வேறு பலியே இல்லை. அதுக்கப்புறம்லாம் இதை பற்றி சொல்லுகிறார். பாருங்கள், இன்றைக்கு இதிலிருந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் நாம் திரும்ப 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 அவரிடத்தில் கிட்டி சேருவதற்கு ஒரு தயக்கத்தோடையே இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு நான் நல்லா இல்லையோ அப்படின்ற ஒரு தயக்கத்தோடையே நாம் எப்போதுமே நடந்து கொண்டிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு மக்கள் வாழ்ந்த மாதிரியே திரும்ப திரும்ப அவங்க மனசாட்சி அவங்களை குற்றப்படுத்திகிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நீ அதை பண்ணியிருக்கக்கூடாது, இருந்தாலும் நீ இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ற ரீதியிலேயே நம்ம நிறைய நேரத்தில் நாமளும் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற நாமும் இந்த எபிரேய மக்களை போல தான் நினச்சிட்ருக்குறோம். அந்த எண்ணங்கள் நம்மை நோக்கி வருகிறது. ஆனால் பாருங்கள், ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். இல்லை நீங்களே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு நண்பரிடத்தில் உங்களுடைய ஒரு அவசர தேவைக்காக ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கிட்டு ஒரு 6 மாதத்தில் நான் திருப்பி தந்துடுறேங்க, எப்படியாச்சும் திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறீங்க. அவரும் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தந்துடுறாரு. கடனை வாங்கிட்டு போயிடுறீங்க. 6 மாதம் முடிஞ்சிருச்சு. ஆனால் உங்களால் திருப்பி செலுத்த முடியல, ஏதோ உங்கள் சூழ்நிலை பணத்தை திருப்பி செலுத்த முடியாமல் போயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட இந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும் உங்களுக்கு? உண்மையாகவே எந்த அளவுக்கு உங்களை கஷ்டப்படுத்தணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 6 மாதத்தில் கொடுக்குறேன்னு நான் சொன்னேன், ஆனால் முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க. ஒருவேளை 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தரேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல நீங்கள் சொல்லலாம். ஆனால் இன்னும் அப்படியே டைம் போய்கிட்டே இருக்குது. 6 மாதம் 1 வருஷம் ஆகுது, இன்னும் டைம் போய்கிட்டே இருக்குது, உங்களால் கொடுக்கவே முடியல. இது என்ன பண்ணுது, அந்த திரும்ப செலுத்த முடியாத ஒரு நிலை என்ன பண்ணுது, உங்களை ஒரு குற்ற உணர்வுக்குள்ளாக்குது இல்லையா? அந்த நண்பரை பார்க்குறதுக்கே நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, ஒரே தர்ம சங்கடமாக போச்சுங்க, அவர் கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுக்க முடியாமல் போச்சு,
எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது, ஒரு அவமானமாக இருக்குது, என்னால் இதை செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு நிலைய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த நண்பரையே பார்க்கிறதுக்கு நாம் தவிர்ப்போம் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான நண்பரை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்னொரு நண்பர் உங்களை பார்க்க வர்றாரு. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு நண்பர். அவர் நல்ல ஒரு செல்வந்தராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டு உங்களை நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு ஏதுன்னு கேட்குறாரு பாருங்கள். கேட்டவுடனே அவர், நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி கடன் வாங்கினேன், திருப்பி கொடுக்க முடியாது, ஏதோ எனக்கு ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது, அவரை பார்க்க முடியல, ஒரு மாதிரி என் ஃபீலிங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிறாரு, இவ்வளோதானடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கான அந்த 1 லட்ச ரூபாய்க்கு பதிலாக அவர் அந்த யார் கடன் கொடுத்தா சொல்லு அப்படின்னோடனே அவர் தானே சரி நான் போய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு போய் உங்களுக்காக 1 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 2 லட்ச ரூபாயை கொடுத்துட்றாரு. கடன் வாங்கினவர் சொல்ல, இல்லைங்க 1 லட்ச ரூபா தான் அவர் கடன் வாங்கினார், 1 லட்ச ரூபா போதும் அப்படின்னு சொன்னால், இல்லைங்க 2 லட்ச ரூபாய் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை பற்றி என்ன செய்ய வேண்டாம், அவரிடத்துல பேசக்கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபாய் கொடுத்துட்டு என்ன செஞ்சிடறாரு, உங்களுடைய கடனுக்கு மேலாக கொடுத்து தீர்த்து விட்டுட்டு போயிடுறாரு. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம், இந்த மாதிரி உங்கள் கடனை அவர் மொத்தமாக செலுத்தினதுக்கப்புறம் இது ஒருவேளை உங்களுக்கு தெரியலைன்னா எப்படி இருக்கும்? அதை நான் பார்த்துக்கிறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அடைச்சது உங்களுக்கு தெரியல, அந்த கடனை அடைச்சது உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்க? இன்னும் நம்ம கடன் அடையலையே, அவரை போய் அவர் மூஞ்சில் எப்படி முடிக்கிறது, எப்படி பார்க்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? ஆனால் உங்கள் கடன் 2 லட்சமா நீங்கள் வாங்கினதை விட அதிகமாக டபுளாக செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தெரியாத பட்சத்தில் அந்த ஒரு குற்ற உணர்வு, அந்த ஒரு தயக்கம், அந்த ஒரு சின்ன ஒரு விதமான பயம், இதெல்லாம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? இன்னும் அந்த ஒரு பயத்தோடே இருப்பீங்க. அவரை பார்க்குறது இன்னும் தவிர்த்து கொண்டே இருப்பீங்க. அவர் நேரில் வந்தால் கூட அப்படியே ஒளிஞ்சு மறைமுகமாக வேறு பக்கமாக போயிடலான்னு முயற்சி பண்ணுவீங்க. இப்படிலாம் நடக்கும் இல்லையா? பாருங்கள், இதே மாதிரி தான் நாம் பாவம் செய்தபோது, ஆதாம் பாருங்கள், பாவம் செய்தபோது தேவனை விட்டு பயந்து ஒளிந்து கொண்டான். நான் நிர்வாணியாக இருக்கிறதுனால் பயந்து ஒளித்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறான். அவரை விட்டு விலகி ஓடுறான். ஆனால் அவர் பாருங்கள், இவனை தேடி வர்றாரு, திரும்ப தேடி வர்றாரு, எங்கே இருக்கிற. ஆனால் இவன் ஒளிஞ்சிக்கிட்டே போகிறான். பாருங்கள், இது காலாகாலமாக மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருந்தது. அவர் ஏதேன் தோட்டத்திலே ஒரு பலியை செலுத்துகிறார். அது மட்டும் இல்லை, பலி முறைமைகள்லாம் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே வந்தார். எதுக்கு? இவனை எப்படியாவது என்கிட்ட சேர்த்துக்கணும், இவன் என் கூட கிட்டி இன்னும் சேரணும். பாவத்துக்கு முன்னாடி இவன் எப்படி என்னோடு நன்றாக உறவாடி கொண்டிருந்தானோ அந்த மாதிரி நான் சாயங்கால வேளையில் உலாவ வரும்போது இவன் சந்தோஷமாக என்கிட்ட வந்து பேசணும். ஆண்டவரே, இன்றைக்கி இதை நான் பண்ணேன், இன்றைக்கி இதை செஞ்சேன், இன்றைக்கி இதை பாருங்கள், இப்படி மாற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும், என்கிட்ட பழகணும். ஆனால் இவன் இப்படி ஓடுறானே, இவன் பாவத்தை நான் என்னவே இல்லையே அப்படின்னு அவர் யோசித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், எவ்வளோ காரியங்களை ஏற்பாடு பண்ணிகிட்டே வர்றாரு. கடைசியாக இயேசுவும் வந்து பலியானார். ஆனால் பாருங்கள், இந்த பலியெல்லாம் நம்ம நிறைய நேரத்தில் என்ன நினச்சிட்றோம், ஏதோ கடவுளுக்கு ரொம்ப தேவைன்னு நினச்சிட்றோம். ஆனால் நீங்கள் அதே பழைய ஏற்பாட்டை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேலில் எழுதுகிறார், சங்கீதங்கள் எழுதுகிறார், சிறிய தீர்க்கதரிசன எல்லா புஸ்தகங்களையும் எழுதப்படுகிறது. என்ன பலியை செலுத்த சொல்லின அதே ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை நான் விரும்புகிறதில்லை, தகன பலிகள் எனக்கு பிரியமாக இருக்குமோ. ஏசாயர் எழுதுகிறார், உங்கள் பலிகள் எனக்கு என்னத்துக்கு, உங்கள் பலியை பெற்றுக்கொண்டு எனக்கு பாரமாக இருக்குது, வேர்த்தமாக இருக்குதுன்றாரு. உங்கள் பலியை எனக்கு தேவையில்லை அப்படின்றாரு. அப்போ ஆரம்பத்தில் இதெல்லாம் நான் வாசிச்சபோது, என்னையா இவரே பலி செலுத்த சொல்கிறாரு, இவர் மறுபடியும் என்ன பலி இப்படி சொல்கிறாரு, பலியை எல்லாம் இரக்கத்தையே விரும்புகிறேன்றாரு, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே பெரிதானதுன்னு சொல்கிறார். அப்புறம் ஏன் பலியை செலுத்த சொன்னார்? இப்படி பாருங்கள், ஒரு குழப்பமாகவே இருந்தது எனக்கு. ஆனால் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அவர் ஆரம்பத்திலலாம் என்ன நினச்சிக்கிட்டேன்னா, பலி ஏதோ கடவுளுக்கு தான் நம்ம செலுத்துகிறோம். பாருங்கள், மதங்கள் அப்படி தான் சொல்லி வச்சிருச்சு பாருங்கள். பலியை யாருக்கு செலுத்துகிறோம்? கடவுளுக்கு செலுத்துகிறோம். ஏதோ கடவுளுக்கு ரத்த பலி தேவைன்ற மாதிரியே நம்ம மைண்டு செட் ஆயிடுச்சு பாருங்கள். ஆனால் உண்மையிலே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, வேதத்தை ஒழுங்காக படித்தோன்னா, பலி இரத்த பலி தேவனுக்கு அல்ல. அவர் எதுக்குங்க பலி செலுத்த சொன்னார்? அந்த பலியை செலுத்தினாதான் நம்ம மனசாட்சிக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். அந்த இரத்தத்தை
நம் இருதயங்களில் தெளித்திருக்கிறார். தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, நம்ம மனசாட்சி தான் அவர்கிட்ட போகிறதுக்கு தடையாக இருக்குது. அவருக்கு தடையே இல்லை, அவர் பிரச்சனை இல்லை. பாருங்க, ஆதாம் பாவம் செய்த போது அவன் டைரெக்டாக வந்து அவர்கிட்ட பேச வர்றான். அவன் பயந்து ஒளிஞ்சிட்ருக்கான். ஆண்டவர் அவங்ககிட்ட டைரெக்டாக வந்து பேச தான் வர்றாரு. பாருங்க, இவனுக்குள்ளே தான் பயம். சாயங்கால வேளையில் டெய்லி பேசிகிட்டு இருக்கிறவனுக்கு ஆரம்பத்தில் நல்லா கேட்ட சத்தம் அதே வாய்ஸில் தான் இப்போ ஆதாமே எங்கே இருக்கிறாருன்னு கேட்குறாரு. இப்போ அவனுக்கு எப்படி கேட்குதுன்னா, என்ன எங்கே இருக்கிற நீ அப்படின்னு ஏதோ ஒரு இவனை கொலை செய்ய வருகிற ஒரு கொலைபாதக சத்தம் மாதிரி கேட்குது. பாருங்கள், அவர் நார்மலாக தான் இருக்கிறாரு. நான் நிர்வாணியாக இருக்கிறேன், ஒழித்து கொண்டேன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், நீ நிர்வாணின்னு உனக்கு யார் சொன்னால்? நான் சொல்லலையேப்பான்றாரு. நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? பாருங்கள், இன்றைக்கும் அதே மாதிரி தான் இந்த பாவம், இந்த பாவ உணர்வு, குற்ற உணர்வு, இதெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு நாம் இந்த ஒரு பார்வையில், இந்த குற்ற உணர்வின் அடிப்படையில் தேவனை பார்க்குறோம். ஒரு சிறிய தவறு நடந்தோன்னு நம்ம என்ன பார்க்குறோம்? தேவனை தவறாக பார்த்துட்டு தேவன் ஏதோ நம்மளை தண்டிச்சிருவார், நம்மளை அடிச்சிருவார், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு தவறான எண்ணத்தோடு அவரை பார்த்துட்டு பயந்து நடுங்குகிறோம். ஆனால் உண்மையிலே பாருங்கள், அவர்கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் நம்ம மனசாட்சி இந்த மாதிரி இருக்கிறதுனால, நம்மை உண்டாக்கின விதம் அப்படி பாருங்கள். அது கூட எதுக்காக நம்முடைய மனசாட்சி இந்த மாதிரி ஒரு தவறு செய்யும்போது ஒரு குற்றப்படுத்துகிற மாதிரி ஒரு அலாம் மாதிரி ஏன் வச்சார்? அந்த அலாமை வைக்கலைன்னா நம்ம அப்புறம் நம்ம பாட்டுக்கு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன்ற மாதிரி தவறில் ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவோம். பாருங்கள், எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள், நம்மளை அவ்வளோ நேசிக்கிறார். அலாம் வச்சு உடனே அது தவறுன்னு உணர்த்தப்பட்டு அதை விட வேண்டும் என்றும் அவரோடு நெருங்க வேண்டும் என்றும் அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அப்போ இந்த பலியெல்லாம் எதற்காக? அவருக்காக அல்ல. நம்முடைய மனசாட்சி ஏற்றுக்க மாட்டேங்குது. இருந்தாலும் நான் பண்ணிட்டேன்னு மனசாட்சி குத்தி கொண்டே இருக்கிறது. நம்முடைய மனசாட்சி நம்மை குத்தக்கூடாது. அவரிடத்தில் நாம் தைரியமாய் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு சேர வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா பலியும் ஏற்படுத்தினார். கடைசியாக தம்முடைய ஒரே பேரான குமாரனையும் அனுப்பி அவரை ஒரே தரம் பலியிட்டார். அங்கே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், இதுக்கப்புறம் வேறு பலி செலுத்தப்பட வேண்டியதில்லை, வேறு ஆடு செலுத்த வேண்டியதில்லை, வேறு மாடு செலுத்த வேண்டியதில்லை. இவரே ஒரே தரம் பலியாகிவிட்டார். இவரை விசுவாசித்தால் போதும், இவர் என்ன செய்திருக்கிறாருங்கிற வெளிப்பாடு இருந்தால் போதும். பாருங்கள், இவருடைய இரத்தத்தின் வல்லமையினுடைய மேன்மை தெரிந்தால் போதும், நாம் தகுதியற்றவர்களாய் உணர மாட்டோம். ஐயோ, நான் இன்னும் இதை சரியா இல்லையா, இன்னும் ஒழுங்கா இல்லையா, இன்னும் இப்படி இருக்கிறேனே, இன்னும் என்கிட்ட குறை இருக்குதே அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடய நம்ம வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். அவரை விட்டு பின்வாங்கிக்கிட்டே இருக்க மாட்டோம். திரும்ப ஒருவேளை தவறு செஞ்சால் கூட நான் சொல்கிறேன், அவருடைய ரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நாம் அறிக்கையிடும்போது நம்முடைய அநியாயத்தை எல்லாம் நீக்கி அவர் சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார் என்று வாசிக்கிறோம் நாம் அறிக்கையிடும்போது. ஏனென்றால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது சுத்திகரிக்க முடியாதுன்ற ஒரு பிரச்சனை, பாவம் இந்த உலகத்திலேயே இல்லை. பாருங்கள், ஆனால் என்னென்னா இந்த சத்தியத்தை நாம் அறியவில்லை என்றால், இது நமக்கு ஒரு வெளிப்பாடாக கிடைக்கவில்லை என்றால், அந்த கடன் வாங்குகிற ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு பயத்தோட, ஒரு நடுக்கத்தோட, ஒரு வேதனையோட, கஷ்டத்தோட அப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு மனசாட்சியில் எப்போதும் அந்த ஒரு பயம், நடுக்கம் ஒட்டிக்கிட்டே இருக்கும். பாருங்கள், இருந்தாலும் அவர் வாடா அப்படின்னு சொன்னால் தைரியமாக என்கிட்ட வா, நீ சோதிக்கப்படும் போது கூட பயந்து ஓடாத, என்கிட்ட உதவியை பெறும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையில் வான்னு கூப்பிட்டா நமக்கு என்னவா இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி இருந்தாலும் நான் சரியில்லையா, உங்ககிட்ட எப்படி வர்றது? நான் அந்த மாதிரிலாம் யோசிச்சிருக்கேன். பாருங்கள், நான் 12th படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் இடத்துல நம்ம 2 பேரும் பைபிள் காலேஜ் போகலாமா அப்படின்னு கேட்டான். எனக்கு உடனே தோணுது, நம்மலாம் பைபிள் காலேஜ் போய் படித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறதுக்கெலாம் தகுதியாக இருக்குமா அப்படின்னு உடனே நான் சொல்கிறேன். பாருங்கள், வாயில் உடனே அதான் வருது. ஆனால் பாருங்கள், தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், இதெல்லாம் இந்த சத்தியங்களெல்லாம் புரிய வைத்தது. பாருங்கள், கடைசியில் நான் தான் பைபிள் காலேஜ் வந்தேன், அவன் போகல. கர்த்தர் காரியங்களை மாற்றினார். என்னுடைய மனதுக்கு, என்னுடைய இருதயத்துக்கு இந்த சத்தியங்களை புரிய வைத்தார். வான் தகுதி இல்லைடா, நான் கொடுக்குற தகுதி. அது மட்டும் இல்லை, இந்த தகுதி எப்படி இருக்கிறது? 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா அவர் செட்டில் பண்ணார் இல்லையா? ஆனால் இவர் பாருங்கள், 1 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா செட்டில் பண்ண மாதிரி இல்லை, 1 லட்ச ரூபாய்க்கு பதிலாக கோடான கோடியாக பே பண்ண மாதிரி பண்ணியிருக்கிறாரு.
காலகாலமாக மிருகங்களுடைய ரத்தம் செலுத்தப்பட்டுட்டே வந்துச்சு பாருங்கள் தங்களுடைய பாவங்களுக்காக. ஆனால் பாவமே இல்லாத பரிசுத்த இரத்தத்தை நம் சார்பில் நமக்காக அவர் என்ன செய்தார்? சிந்தினார். பரலோகத்திலும் பலிபீடத்திலும் தெளித்தார், சிங்காசனத்தில் தெளித்தார். அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் நம்முடைய மனசாட்சி நம்மளை குத்திக்கிட்டே இருக்கு பாருங்கள், அங்கேயும் நம்முடைய இருதயத்திலும் அவர் என்ன செய்து விட்டார்? தெளித்து விட்டார். இப்போ என்னங்க பண்ணலாம்? ரொம்ப தைரியமாக அவரிடத்தில் என்ன செய்யலாம்? நாம் செல்லலாம். இப்பொழுது நம்முடைய பாவ கடன்களை தேவன் அங்கே ஒன்றும் கணக்கு வச்சுட்டு இல்லை, நீ இன்றைக்கி இதை பண்ணியா, நேற்று அதை பண்ணியா, முந்தானத்தை இதை பண்ணியான்னு அவர் என்ன செய்யலை? கணக்கு வச்சுட்டு இல்லை. இன்னும் கேட்ட என்ன சொல்கிறார்? உங்கள் பாவங்களை நான் நினைப்பதில்லை. அதை கவுண்டே நான் பண்ணுறதில்லைன்றாரு. அதை பற்றி நான் யோசிக்கிறதே இல்லைப்பான்றாரு. ஆனால் நம்முடைய மனசாட்சி என்ன செய்யுது? இன்னும் அதை அந்த பாவ உணர்வு, நான் பண்ண தப்பு, அதையே ஒட்டி பிடிச்சிட்டு இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த பாவம் மனசில் ஓட்டிகிட்டே இருக்குது. அதனால் இந்த சத்தியத்தை அறிஞ்சு இதை விசுவாசிக்கலைன்னா, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாரா, இவ்வளோ டபுளாக பே பண்ணியிருக்கிறாரா, அதிகமாக பே பண்ணியிருக்கிறாரா, நான் பண்ண தப்புக்கெல்லாம் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருக்கிறாரான்ற சத்தியம் நமக்கு புரிய வரும்போது பாருங்கள், நாம் ரொம்ப தைரியமாக அவரிடத்தில் கிட்டி சேர்ந்துருவோம். நம்முடைய பாவத்தின் விலை கரையத்திற்கு பதிலாக அதிகமாய் பாருங்கள், கணக்கே இல்லாத அளவுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது. நான் ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கிறேன். எந்த அளவுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறது? கடைசி நாளில் நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான அளவுக்கு, அந்த கோபாக்கினையிலிருந்து, கடைசி நியாய தீர்ப்பிலிருந்து நாம் ரட்சிக்கப்படுவதற்கு தேவையான அளவுக்கு அதிகமாய் அவர் செலுத்தியிருக்கிறார். நேற்று கூட சொன்னேன் இல்லையா, நேற்றைய தினத்திற்கு முந்தின தினம் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா, அதாவது கடைசியில் நம்முடைய சரீர மீட்பு, இந்த சரீர மீட்புக்காக அந்த சிருஷ்டிப்புகள் எல்லாம் ஏங்கி தவிக்கிறது. அந்த சரீர மீட்பு வருகிற வரைக்கும் எல்லாவற்றுக்கும் அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். புதிய சரீரத்தை நமக்கு கொடுக்குற வரைக்கும் நமக்கு கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த வாழுகிற வாழ்க்கையை பற்றி, இதுக்கு செலுத்தலையோ, நான் சரியில்லையோ, நான் குறைவாக இருக்கிறனோ அப்படின்னு நம்மளை பற்றியே யோசித்து என்ன செய்கிறோம்? இந்த சத்தியத்தை குறித்த வெளிப்பாடு இல்லாதவர்களாய் பயந்து நடுங்கி அவரிடத்தில் கிட்டி சேராமல் அதனால் இன்னும் கஷ்டப்பட்டுருக்குறோம் பாருங்கள். அவர்கிட்ட வந்துட்டால் சரியாயிரும், ஆனால் அதனால் இன்னும் கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் இந்த சத்தியங்களை நமக்கு என்ன செய்கிறார்? புரிய வைக்க தம்முடைய ஆவியானவரை தந்திருக்கிறார். அதனால் இப்போ உங்கள் மனசாட்சியில் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல், எந்த ஒரு பாவ உணர்வும் இல்லாமல் தைரியமாக அவரிடத்தில் கிட்டி சேரலாம். இதை மட்டும் சொல்லி முடிக்கிறோம் பாருங்கள். 6ஆம் நூற்றாண்டில் செயின்ட் அகஸ்டின் என்கிற ஒரு பெரிய பிரசங்கியார் வாழ்ந்து கொண்டிருந்தார் பாருங்கள். இந்த சத்தியத்தெல்லாம் கூட நானும் நிறைய கேட்டுக்கொண்டிருந்தாலும், பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் தேவனுடைய நீதியாக இருக்கிறோம், அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய பாவத்தை எண்ணுவதில்லை, இதெல்லாம் இருந்தால் கூட சில நேரங்களில் இருந்தாலும் எனக்கு இதாக இல்லை, எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்கள்கிட்ட வர முடியல, இதனால நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற உணர்வு ரொம்ப பெருசாக மேலோங்கிடுது பாருங்கள். நான் அந்த மாதிரி உணர்ந்துருக்கிறேன். அவரிடத்துல கிட்டி சேருவதற்கு ஏதோ ஒன்று என்னை தடுத்துக்கிட்டே இருக்குது. என்னால் நான் நிறைய பேர் அதை பற்றி கவுன்சிலிங் கேட்டிருக்கிறேன், பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூட பேசியிருக்கேன். அவங்கெல்லாம் கூட சில நேரங்களில் என்னை குற்றப்படுத்தியிருக்கிறாங்க, நீலாம் எங்கே தேர போகிற ஃபெயிலியர்ன்னு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், தேவன் அவருடைய புத்தகத்தை என்ன ஒரு நாள் வாசிக்க வச்சார். அந்த புத்தகத்தில் அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறாரு? நான் இன்றைக்கி யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நிலைமையை எழுதுகிறாரு. என்னால் உங்ககிட்ட வர முடியலையே, ஏன் இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, என்னுடைய இந்த பாவ பிரச்சனை, நான் திரும்பி விழுந்து போயிடுறேன், கஷ்டமாக இருக்குது. உங்ககிட்ட வந்து ஜெபம் பண்ணா, உங்களுடைய வார்த்தையை வாசித்தா, உங்கள் பிரசன்னத்தில் தைரியமாக வந்தால் சரியாயிரும்னு எனக்கு தெரியுது. ஆனால் என்னால் உங்ககிட்ட வரதுக்கு பிடிக்கலையா, இல்லை வரதுக்கு எனக்கு பலன் இல்லையா, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா, என்னன்னே எனக்கு தெரியல, எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்ககிட்ட வந்தால் சரியாயிரும் தெரியுது, ஆனால் உங்ககிட்ட வர முடியலையே, ஏதோ தடுக்குது, என்னன்னே தெரியலையே, எனக்கு உதவி செய்யுங்க, ஏன்னா உங்கள் பக்கமாக நீங்கள் இழுத்துக்கோங்க, என்ன இழுத்து பிடிச்சிக்கோங்க, என்னால் முடியல அப்படின்னு கதறி அழுதுகிறார் பாருங்கள். பொல்லாத பாவ வாழ்க்கையிலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டவர் பாருங்கள். 17 வயதிலேயே தன்னோட பெரிய ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்று, அதுக்கப்புறம் இன்னொரு பெண்ணோடு வாழ்ந்து, இப்படி ஒட்டுமொத்தமாக பல பெண்களோடு உறவு கொண்டு தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த மனிதன் தேவனால் தொடப்பட்டு மீட்கப்படுகிறார், ரட்சிக்கப்படுகிறார். அதுக்கப்புறம் பல விதமான ஸ்ட்ரகிள் பாருங்கள் வாழ்க்கையில். ஏன்னா அவ்வளோ மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இப்போ நல்லா போயிட்டு இருக்கும்போது மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குது ப்ராக்டிக்கலாக.
அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இதை எழுதுகிறார். இந்த மாதிரி அப்படியே பாருங்கள், இவர் அவருடைய அந்த புத்தகம் ரொம்ப அற்புதமான புத்தகம். அது இப்போ தமிழ்லையும் வந்துருக்குது பாருங்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவத்தையும் அப்படி ப்ராக்டிக்கலாக எழுதுறாரு. நான் வாசிச்சோன்னா என்ன தெரியுமா தெரிஞ்சேன், என்னையா மனுஷன் நீர், 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1400 வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்றைக்கி அனுபவிக்கிறத அப்படியே எழுதியிருக்கீங்களே அப்படின்னு யோசித்தேன் நான். நிறைய நேரத்தில் நாம் அப்படி தான் ஃபீல் பண்ணுறோம் பாருங்கள். அவர் இடத்துல கிட்டி போகிறதுக்கே நமக்கு ஏதோ ஒன்று நம்மளை தடுக்குது. நான் நினைக்கிறேன் அது நம்முடைய மனசாட்சி, நம்முடைய எண்ணங்கள் நம்மளை குற்றப்படுத்துது. ஒருவேளை அப்படி ஃபீல் பண்ண கூட பாருங்கள், தைரியமாக அவரிடத்தில் வரலாம், அவரிடத்தில் கேளுங்க. அவரை மாதிரி நானும் கேட்டேன் பாருங்கள். என்னால் முடியல, பலன் இல்லையான்னு தெரில, இல்லை உங்ககிட்ட வரதுக்கு எனக்கு பிடிக்கலையான்னு தெரில, என்னன்னு தெரில, ஆவியானவரை என்னை உங்கள் பக்கமாக இழுத்துக்கோங்க. அவர் இன்னும் நம்மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். அவர் என்னை இழுத்து கொண்டார். அவரை தான் சொல்கிறார், என்னை அவர் இழுத்துக்கிட்டார், இல்லைனா அவர்கிட்ட நான் போயிருப்பேனான்னு தெரியல. பாருங்கள், நாம் அவர் அண்டையில் கிட்டி சேர வேண்டும். அதுதான் இந்த ஜெபத்தினுடைய நோக்கமாகவே நான் வச்சுருக்கிறேன். இன்னும் கிட்டி சேர வேண்டும், தைரியமாக அவரோடு உறவாட வேண்டும், அவரோடு பேச வேண்டும், பழக வேண்டும். அதில் தான் நம்முடைய வெற்றி வாழ்க்கையை அடங்கியிருக்கிறது. அதனால் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, உங்களுடைய பாவத்திற்கு மேலாக அவர் கிரயம் செலுத்தி இருக்கிறார். இல்லைங்க, நான் ரொம்ப பெரிய பாவம் பண்ணிட்டேங்க, திரும்ப பண்ணிட்டேங்க, பரவாயில்லைங்க, அவர் அதற்கு மேலாக கிரயம் செலுத்தி இருக்கிறார். அப்போ எப்படி வேணால் வாழலான்னு சொல்கிறீங்களா? இல்லைங்க, நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டிங்கன்னா எப்படி வேணால் வாழ முடியாது, அவரை மாதிரி தான் வாழ முடியும். அவர் பரிசுத்தர், ஆதலால் நீங்களும் பரிசுத்தராய் அவரோடு இருக்கும்போது வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். எனக்கு ஒரு உதாரணம் ஞாபகம் வருது பாருங்கள். எங்கள் ஊரில் நம்ம இப்போ டீலாம் குடிக்கிறோம் இல்லையா, எங்கள் ஊரில் டீயை சொல்லும்போது இப்படி சொல்லுவாங்க, காப்பி தண்ணி டீ தண்ணி ஏதாவது போடலையா அப்படின்னு காலையில் எழுந்தோன்னு கேட்பாங்க. நம்ம பொதுவாக டீ அப்படின்னு சொல்லிடுறோம், காப்பின்னு சொல்லிடுறோம். ஆனால் இன்றைக்கி நம்ம பால்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படிலாம் கொடுக்குறோம் இல்லையா. ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், பிளாக் காஃபி தான் அதிகமாக குடிப்பாங்க. அப்போ தண்ணியை வைப்பாங்க, இந்த டீயோ காப்பியோ அதில் போடுவாங்க பாருங்கள். இந்த டீ அதில் போட்ட உடனே, இந்த டீ தூள் அதில் போட்ட உடனே தண்ணியும் டீ தூளும் என்ன செய்யுது, மிக்ஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் அதை தனியாக நீங்கள் பார்க்க முடியாது, தண்ணிங்க காப்பிங்கன்னு தனியாக பார்க்க முடியாது பாருங்கள், அது ஒன்றாயிருது. அதனால தான் நம்ம அதை ஒன்றா அழைக்க ஆரம்பித்தோம் இல்லையா. அதே போல் தான் நீங்கள் இயேசுவோடு தேவனோடு கிட்டி நெருங்க நீங்கள் அவரை மாதிரி ஆயிடுவீங்களே தவிர வேறு மாதிரி இருக்க முடியாது. வேறு மாதிரி இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணால் கூட வேலைக்கு ஆகாது பாருங்கள். ஏனென்றால் அவரிடத்தில் இருக்கிற அந்த அன்பு, அந்த வல்லமை, அந்த பரிசுத்தம் உங்களை கவர் பண்ணுது, உங்களை ஆட்கொள்கிறது. அவர் போல் டோட்டலாக அந்த டீயில் இருக்கிற சாரம் ஒட்டு மொத்தமாக தண்ணியில் இறங்கி ரெண்டும் மிக்ஸ் ஆகிறது போல் பாருங்கள், தேவனிடத்தில் இருக்கிற பரிசுத்தம், அன்பு, தயவு, சாந்தம், நற்குணம் எல்லாம் நமக்குள்ளே மிக்ஸ் ஆகிடுது பாருங்கள். அப்படி அவரை போலவே மாறிவிடுகிறோம். இது எப்படி இருக்குது, பேதுருவை பார்த்து தான் சொன்னாங்க இல்லையா, இவனும் அவர்களில் ஒருத்தன், இவன் பேச்சே அவருன்னு காட்டி கொடுக்குது, இல்லவே இல்லைன்றான், ஆனால் இவன் பேச்சே காட்டி கொடுத்துருது அப்படின்றாங்க. இவன் பேச்சு நல்லா தெரியுது, இவன் இயேசு கூட இருந்தவன் தான். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய செயல்கள் எல்லாமே இவன் இயேசு கூட தான் இருக்கிறான், இயேசு தான் இவன் அப்படின்னு காட்டி கொடுக்குற அளவுக்கு நாம் இயேசுவை போல் மாறிடுவோம். என்னங்க பண்ணணும், அவர் கூடயே இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்கள். இன்றைக்கி நாம் நமக்குள்ளாக ஆவியானவரை கொடுத்து அவரோடு ஒரே ஆவியாக இருக்கும்படி நம்ம இணைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய மனதில் வருகிற காரியங்கள், நம்முடைய மனசாட்சி சில நேரம் நம்மளை குற்றப்படுத்துகிற காரியங்களெல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடு, உண்மையுள்ள இருதயத்தோடு தைரியமாய் தினமும் எப்போதும் அவரோடு உறவாட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தைரியமாக வாருங்கள், கிருபாசன தண்டையில் தைரியமாய் கிட்டி சேருங்கள். உங்கள் வாழ்க்கையின் எல்லா பிரச்சனைகளுக்கும், எதிர்பார்ப்புகளுக்கும், தேவைகளுக்கும் அவர் அதிகமாய் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஏற்கனவே அதிகமாய் விலை கிரயம் அவர் செலுத்தியிருக்கிறார். ஆகவே இந்த சத்தியத்தை மனதில் வையுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வெளிப்படுத்துகிறபடி சத்தியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காய் நீர் விலைக்கரையும் கொடுத்திருக்கிறீர், அதிகமாய் கொடுத்திருக்கிறீர். நாங்கள் தைரியமாய் மண்டையில கிட்டி சேரும்படியாக, உம்மோடு உறவாடும்படியாக, உம்மோடு பழகும்படியாக ஆண்டவரே நீர் செலுத்தின நம்முடைய குமாரனுடைய ஜீவனுக்காக, இரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற யாராவது ஆண்டவரே தைரியமாய் வராதபடி உணர்ந்தால் ஆண்டவரே, அந்த
நல் உணர்வை தருவீராக. தைரியமாய் கிட்டி சேர உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் மண்டையில் கிட்டி இழுத்து கொள்வீராக. உம்முடைய அன்பின் கயிறுகளால் அணைத்து கொள்வீராக கர்த்தாவே. தொடர்ந்து ஆண்டவர் இந்த சத்தியத்திலே நிலைத்திருக்க, எப்பொழுதும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்வோடு வாழ, ஆண்டவரே என்ன வந்தாலும் உங்ககிட்ட இன்னும் கிட்டி சேர தைரியமாய் வர நீர் உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து இந்த சத்தியத்தை நினைப்பூட்டுவீராக. பல்வேறு சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கும் போது அதன் மத்தியிலே நான் சரியில்லை என்கிற எண்ணத்தை தாண்டி நான் கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் பூரணமாக இருக்கிறேன் என்கிற நிச்சயத்தோடு கிட்டி சேர நீர் உதவி செய்வீராக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you sir. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ சார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486600939 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.